ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை வாழ்த்துகிறேன். மற்றொரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப் போகின்ற கர்த்தருடைய வார்த்தை யோபு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யோபு 8:20 வேத வசனம் சொல்கிறது, இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, துன்மார்க்கருக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. எத்தனை அருமையான உண்மையான ஒரு வார்த்தை பாருங்கள். இந்த உலகத்தில் அநேக சூழ்நிலைகளில் நாம் நினைக்கிற ஒரு காரியம் இதுதான். தேவன் உத்தமனை வெறுத்து விட்டாரோ, துன்மார்க்கனுக்கு துணை செய்கிறாரோ என்று நாம் நினைக்கிறோம். அன்னைக்கு ஐஸ்வர்யவான் லாசருடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். லாசரு வறுமையில் இருந்தால், லாசரு என்றால் தேவனே என்னுடைய ரட்சிப்பு என்று நம்பி இருந்த ஒரு மனுஷன். அவனுக்கு வறுமை வியாகுலங்கள் இருந்தது. ஆனால் ஐஸ்வர்யா நினைத்து கூட நம்ம ரொம்ப நல்லவன், அதனால தான் இம்புட்டு காசு வந்துருச்சியா, ரத்தாம்பரமெல்லாம் சிரித்து அழக மேனியான ஒரு மினுக்கோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன்னு நினைத்தான். முடிவு அப்படி அல்ல அருமையானவளே. இவனுக்கு தான், இந்த பற்கள் நிறைந்த இந்த லாசருவுக்குத்தான், வறுமை கோட்டிருந்த லாசருவுக்குத்தான் ஆபிரகாமின் மடி ஆயத்தமாய் இருந்தது. இன்றைக்கு ஒரு வேளை உன் வாழ்க்கையில் சில காரியங்கள் மற்றொரு நீ பார்க்கும்போது நீ அற்பமாக எண்ணப்படலாம். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறோம் இல்லைங்க, எல்லா ஊழியக்காரனும் எங்களை தேடி வருவாங்க, நாங்கள் அவங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ அப்படிலாம் மனுஷர்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை நான் மொர்தெகாய் சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை உண்மையும் உத்தமத்தோடு செய்கிறான். ராஜாவுக்கு தீங்கு செய்கிறவர்களை கூட கண்டுபிடித்து ராஜாவுக்கு செய்து கொடுக்குற ஒரு மனுஷனாக தான். ஆனால் அவனுக்கு ப்ரொமோஷன் வந்துச்சா? இல்லை. அப்படியே ஜாலரா போடுறவனு பார்த்தீங்கன்னா கையில் ராஜாவோட எடுத்து பெரிய மதிப்பு. இப்போ ராஜா அந்தஸ்தில் உட்கார்ந்துட்டு அப்படியே மோதிரத்தை கலட்டி கொடுத்துட்டான். ராஜா, நீ என்ன வேணால் செய்ப்பா. அப்போ அவன் பார்க்கும்போது, ஆமானுக்கு இந்த மொர்தெகாய் அப்போ பாடா ஜெபம் பண்ணா, நல்லா ஜெபம் பண்ணு, சட்டை கிழிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணு, என்ன நடக்க போகுது, உனக்கு தூக்கு மரந்தாண்டா ரெடியாக இருக்குன்னு சொல்லி ஒருவேளை பரியாசம் பண்ணியிருக்கலாம், வேடிக்கையாக்கப்பட்டிருக்கிறான். யோசித்து பாருங்கள், எத்தனை நிலைமையில் அப்படி. ஒருவேளை அந்த பாவத்தை செய்யும்படி தூண்டின அந்த பெண் இருக்கிறாளே, போத்திபாரின் மனைவி, இப்பொழுது யோசேப்பை சிறைச்சாலை கொண்டு போகும் பொழுது, பாத்தியா, நான் தான் உன்னை விளைவிக்கணும்னு நினச்சேன், இப்போ நமக்கு கிரேடை மேலே உயர்ந்துட்டு, பார்த்தியா, நீ சிறைச்சாலைக்கு போறியா, அதிலேயே போடா என்றெல்லாம் சொல்லியிருப்பார்கள். இன்றைக்கு ஒருவேளை உண்டு வாழ்க்கையிலும் கூட நாம் வாழுகின்ற வாழ்க்கையிலே துன்மார்க்கனுக்கு ஆண்டவர் கை கொடுப்பது போல ஒருவேளை காணப்படலாமா? என் அப்பன் இயேசுடைய சிலுவையின் காட்சியை கொஞ்சம் நிறுத்தி பாருங்கள். தேவன் இவன் மேலே பிரியமாக இருந்தால் அவன் கீழே இறங்கி வரட்டும், தேவன் அவன் விடுவிக்க வரட்டும் என்னதான் சொன்னாங்க. அப்போ சிலுவையில் தொங்குறது அவங்களுக்கு என்ன தோணுச்சு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே பிரியமாக இல்லை அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. நாள் ஒன்று வந்தது, எல்லா கல்லறை குகைகளையும் உடைத்து விட்டு என் ஆண்டவர் வெற்றி சிறந்தார். ஏனென்றால் அவர் துன்மார்க்கத்திற்கு கை கொடுக்கிற தேவன் அல்ல. எனக்கு அருமையான நாள் ஒன்று வந்தது, மொர்தெகாயின் தலையை கர்த்தர் உயர்த்த பண்ணி பரியாசம் பண்ணின ஹாமானை கர்த்தர் நியாயம் தீர்த்தார். அன்னைக்கு ஒருவேளை எசேக்கியா ராஜாவுக்கு முன்பதாக எல்லாம் ஒன்றா கூடி எல்லா ராஜாக்களோட சேர்ந்து எங்கள் கைக்கு ஒன்று தப்பிக்க முடியுமா, நாங்கள் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாள் ஒன்று வந்தது, ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்து ஒரு ஜெயத்தை கொடுக்கவில்லையா? இதைத்தான் யோபு அழகாக யோபின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு நாளும் ஒரு மானும் உத்தமனை வெறுக்கிறவர் அல்ல, துன்மார்க்கனுக்கு கை கொடுக்கிறவர் அல்ல. இன்றைக்கு ஒருவேளை பாவத்தை செய்துவிட்டு, அநியாயத்தை செய்துவிட்டு, அக்கிரமங்களை செய்துவிட்டு, எல்லாம் ஃப்ராடு புத்தலாட்டம் பண்ணிக்கிட்டு பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாங்களா? உன்னை கொடுமைப்படுத்துகிறாங்களா? உன்னை பார்க்கும்போது தலையை தூக்கி என்று சிரிக்கிறாங்களா? குடும்பத்தில் அநியாயம் பண்ணணும் மேலே உட்கார்ந்து இருக்கிறாங்களா? ஏன் கலங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? நீ அளப்பிறந்தவன் அல்ல. இன்றைக்கு துன்மார்க்கர் ஒருவேளை சிங்காரித்து கொடுக்கும் பொழுது நீ அளப்பிறந்தவன் அல்ல, நீ ஆழப்பிறந்தவன். அழல, ஆழப்பிறந்தவன். அந்த நிலைமை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஏனென்றால்
என் ஆண்டவர் ஒரு காலம் துன்மார்க்கனுக்கு கை கொடுப்பதில்லை. உத்தமனை வெறுக்கிறவர் அல்ல, உத்தமனை கனப்படுத்துகிறவர். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே தேவன் அந்த கனத்தை தர விரும்புகிறார். உனக்கு எதிராய் ஒரு வழியிலே வருவார்கள், 7 வழியிலே திரும்பி போவார்கள். உன்னோடு வழக்காடினோலை தேடியும் நீ காணாதிருப்பாய். உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். என் அன்புக்குரிய சகோதரா சகோதரி, கர்த்தர் நாளிலே சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் உன்னை வெறுக்கவில்லை, துன்மார்க்கனுக்கு கை கொடுக்கவில்லை. உன்னை உயர்த்துவார், உன் கண்ணீரை துடைப்பார். அப்படிப்பட்ட இன்ப நாளாய் இது மாறுவதாக. ஆமேன், ஆமேன்.